Hi, hello, welcome to our channel. Today recipe chicken gravy. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பரோட்டா, தோசை, இட்லி எதுக்கு வேணால் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி 150 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன், கட் பண்ணி போடல. ஏன்னா இது காரம் ரொம்ப ஜாஸ்தி வேணான்றனால சும்மா அப்படியே கையால் உடச்சி போட்டிருக்கேன். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விட்டதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ஒன்றும் தண்ணி சேர்க்க வேணாம் இப்போதைக்கு. அது நல்லா வதங்கி வரட்டும். இதிலே பார்த்திங்கன்னா பாதி சிக்கன் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது கூட இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தண்ணி, அதாவது தேங்காய், கசகசா, கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், 4 பொட்டுக்கடலை, இது மட்டும் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் விசில் போட்டு மூடிடலாம். 3 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். நான் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் இட்லி, தோசைக்கு, பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பரிமாற வேண்டிதான். நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் வந்து ரைஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி தண்ணியாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ மொபைல் ஆப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.